மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தமிழ்நாட்டில் இருந்து அயோத்திக்கு செல்லும் பக்தர்களுக்கு 3 வேளையும் சூடான உணவு அளிக்கவும், சாமி தரிசனம் செய்ய தேவையான ஆலோசனை பெறவும் ராமர் கோவில் அருகிலேயே சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. நாளை ராமர் கோவில் திறக்கப்பட்டவுடன் அதனைத் தொடர்ந்து தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் ராமர் கோவிலிலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்திலே இருக்கின்றோம். இந்த இடத்தில் தசரத மகாராஜா மஹால் இருக்கின்றது. இந்த இடத்தில் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அன்னதானம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இந்த அன்னதானத்தை யார் வழங்குகிறார்கள், எப்படி இந்த அன்னதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் இங்கே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து நாம் வட இந்தியா நோக்கி வரும்போது சப்பாத்தி, ரொட்டி போன்றவைதான் பெரும்பாலான உணவகங்களில் கிடைக்கும். எனவே இந்த காசி, அயோத்தி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு வரக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டு உணவு கிடைப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அது பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த சவுத் இந்தியன் அன்னதான் பிரசாத் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தென்னிந்திய அன்னதான பிரசாதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது எத்தனை மணிலிருந்து செயல்படுது? இதை பத்தின முழு விவரங்களை சொல்லுங்க. என் பேர் ரவிக்குமார், எஸ்விசி ஃபவுண்டேஷன் பிரசிடென்ட். இந்த அன்னதானம் அயோத்தியா ட்ரஸ்ட் மூலியமா எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த அன்னதானம் அயோத்தி ஆதிவாசி சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனோட சேர்த்து நான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 30 நாளைக்கு எங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் சவுத் இந்தியன் ஃபுட்டு மட்டும் தான் செய்யணும். அதாவது இட்லி, தோசை, பொங்கல் அது மாதிரி தான் செய்யணும். சப்பாத்தி கூட செய்யக்கூடாதுன்றாங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் 8 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 3வது நாள் இன்னைக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் நான் பண்ண இருக்கிறோம். இதில் கார்த்திக் டிஃபன் சென்டர் என்று கார்த்திக் டிஃபன் சென்டர் சென்னையில் இருக்காங்க. அவங்க தான் இந்த முழு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. நல்லா ஒரு அறுசுவை உணவு படிச்சு கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை உங்கள் சேனல் மூலமாக நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு போய் சேரும்படி எங்களை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இது தென்னக மக்களுக்கு ஆமாம். இது அசரத் மகால் இடத்துல கொடுத்துட்டு இருக்கோம். இது ராமர் கோயிலிருந்து 500 மீட்டர்ல இருக்கு. அடுத்தது ஹனுமான் காடி அதுலேருந்து 300 மீட்டர்ல இருக்கு. நல்ல சென்டர் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்த இடம் கூட ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்து. இது ஒரு எல்லாரும் போகும் இடமா இருக்கிறதுனால இப்போ 5000 பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். 23ஆம் தேதிக்கு மேல கிரௌடு ஜாஸ்தியா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ 10,000 15,000 பேருக்கு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது 3 வேளை 3 கவுண்டர் போட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த அருமையான வாய்ப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் வராங்க. தமிழ்நாட்டு உணவு இங்க கிடைக்குது அப்படின்றதும் ரொம்ப மகிழ்ச்சியா வராங்களா? என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? இது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஏரியால நாங்க நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் சாப்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு வாயெல்லாம் இது ஆகி போச்சு. இங்க சாப்பிட்ட பிறகு ரொம்ப திருப்தியா இருக்கு. அது போக நார்த் இந்தியன் பீப்புள் கூட எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த நம்முடைய சாம்பாரையும் சட்னியும் இந்த இட்லியை எங்கேயுமே அன்னதானத்தில் தோசை போட மாட்டாங்க. நாங்க பொடி தோசை போட்டு கொடுக்குறோம். பொடி தோசை சுட சுட போட்டு அவங்க சர்வீஸ் பண்றதை பார்த்ததும் நேற்றுக்கு சாயந்தரம் கிரௌடு இருக்காதுன்னு நினைச்சோம். ஒரு 500 பேர் கியூ நிற்கிறாங்க அந்த தோசைக்காக. இந்த சவுத் இந்தியன் சாப்பாடை லைக் பண்ணி நார்த் இந்தியன் வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்த தசரத மகால் இடத்த எல்லாருக்கும் போய் சேரும்படி உங்க டிவி சேனல்காரங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒளிபரப்பு பக்தர்கள் தமிழ்நாட்டில இருந்தோ மற்ற இடங்கள்ல இருந்தோ வராங்க அப்படின்னா முதல்ல அனுமன்கடி போகலாம். அனுமன்கடி போயிட்டு அப்படியே அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல ராமர் கோவில் இருக்கு. ராமர் கோவில் முடிச்சிட்டு ஒரு 300 மீட்டர் வந்தா நம்மளுடைய இடம் வந்துடும். அப்படிதானே சார்? ஆமா சார். இப்போ எங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. லெப்ட் சைட்ல போனா அனுமன் காடி, ரைட் சைட்ல போனா ராமஜென்ம பூமி. அது நல்ல சென்டர் பாயிண்ட். அனுமாரை பார்த்துட்டு ராமரை பார்க்க போனாலும் இந்த வழியா தான் போய் ஆகணும். ராமரை பார்த்துட்டு அனுமாரை பார்க்க போனாலும் இந்த வழியா போய் ஆகணும். நல்ல சென்டர் பாயிண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ராமரை கொடுத்த இடமா தான் நினைச்சிட்டு இருக்கோம். நல்ல வாய்ப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அனைவரும் இந்த பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நிச்சயமாக இந்த இடத்தில் வரக்கூடிய தமிழ்நாட்டு யாத்திரிகர்கள், பக்தர்கள், ராமனை தரிசிக்க வரக்கூடியவர்கள் ராமரை தரிசித்து விட்டு ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு அன்னப்பிரசாதத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இங்கு செயல்படும் என்றும், ஏனென்றால் சுற்று வட்டாரங்களில் நல்ல உணவு கிடைக்காமல் பல கிலோமீட்டர் தூரம்
பயணித்து வரக்கூடியவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அவர்கள் மகிழ்ச்சியாக வந்து ராமனை தரிசித்து விட்டு மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.